Hello everyone, good morning all. Have a great day. நம்ம கண்மணி சேனலோட 2:00 சீரீஸ் நேயர்கள் அனைவருக்கும் நான் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு டீ ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். இது நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம ரொம்ப நாளாக இது வேண்டாம், இது வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு பொருளை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு டீ செஞ்சு காட்ட போகிறேன். அண்ட் அதோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி டே 29 நம்ம பார்க்க போகிற ஹெல்தியான டீ பொமிக்ரனேட் பீல் டீ, அதாவது மாதுளை பழ தோல் டீ. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதுளை பழத்தோட யூசஸ் கேள்விப்பட்டிருக்கோம், மாதுளை தோல் அதுலேயும் இவ்வளோ யூசஸ் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாங்க, கண்டிப்பாக அதில் அவ்வளோ யூசஸ் இருக்குது. நம்ப முடியல. எஸ், மாதுளை பழத்தில் எவ்வளோ யூசஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ யூசஸ் மாதுளை பழத்தோல்லையும் ஜாஸ்தியாக இருக்குது. பழங்கள்லே அதிக சத்தான பழம்னா மாதுளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஈக்குவல் சத்து அதோட தோல்லையும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த மாதுளை பழ தோல்லையும் மாதுளை பழத்தில் இருக்க மாதிரியே அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இப்படி நிறைய சத்து இருக்குங்க. கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு மாதுளை பழத்தில் வைட்டமின் கே 36%, வைட்டமின் சி 30%, ப்ரோட்டீன்ஸ் 3 grams, 12% ஆஃப் பொட்டாசியம், அப்புறம் கேலோரிஸ் 144 grams இவ்வளோ இருக்குது. நான் சொல்ல போகிறத கேட்டுட்டு கண்டிப்பாக இனிமேல் யாரும் மாதுளை பழத்தோலை தூக்கி போடவே மாட்டீங்க. இந்த மாதுளை பழத்தோல் டீயை நம்ம டெய்லியும் சுடு தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தோன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, நமக்கு இருக்க வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அஜீரண கோளாறு, அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், அல்சர் ப்ராப்ளம்ஸ், பாடி ஹீட்னால வர ஸ்டமக் பெயின்ஸ், டயரியா, ஸ்டமக் அப்செட், காலரா, அந்த மாதிரி டிசீஸ் கூட இதை டெய்லியும் சாப்பிட்டு வந்தோன்னா ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோலை நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வரப்போ நமக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு பேண்டமிக் டிசீசஸ் எல்லாத்துலேருந்தும் இது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். மெயினாக அல்சைமர் டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி டீயை டெய்லியும் எடுத்துகிட்டு வரப்போ கொஞ்சம் அதை ஒரு 45% அளவு நம்ம கம்மி பண்ண முடியும். மெயினாக நம்ம எல்லாருக்குமே ஏஜ் கூட ஆர்த்தடிஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது மூட்டு வலி, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி பல டீயை டெய்லியும் எடுத்துகிட்டு வரப்போ மூட்டு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகி நமக்கு மூட்டு வலி வராது. இந்த மாதுளை பழ டீயை டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா கேன்சர்லேருந்து இது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வரப்போ நம்ம ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப இளமையாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங்காக, ஹெல்த்தியாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் மட்டும் இல்லாமல் நம்மளையுமே ரொம்ப ஹெல்த்தியாக, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே இதை டெய்லியும் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வயிற்றில் உள்ள ஃபீட்டஸ் க்ரோத் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தோலையும் சாப்பிட்டு வரப்போ நம்ம வயிற்றில் இருக்க ஃபீட்டஸ் ரொம்பவே நார்மலான ஒரு ஹெல்த்தியான பேபியாக இருக்கும். நாள் ஃபுல்லாக க்ளோயிங்காக, செம்ம ஆக்டிவாக இருக்கலாம். இது நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணுது. ஏன்னா நம்மளோட பிளட்டை தின்னாக்கி பிளட் ஃப்ளோவை நார்மலாக்கி நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை ரொம்பவே பத்திரமாக பார்த்துக்குது. இது டெய்லியும் சாப்பிட்டு வரப்போ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதுளை டீ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய மாதுளை பழத்தை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இதோட தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதுளை பழத்தோல் கசக்கும் அப்படிலாம் நினைக்காதுங்க. ஆமாம், கசக்கும். ஆனால் நம்ம பாடிக்கு இது ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்தின்னு போயிட்டா டேஸ்ட்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா? உணவே மருந்து. இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததும் இதை கொதிக்க வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 glass ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சமாக நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த மாதுளை பழத்தோல்களை அது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதுளைப்பழத்தோலையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த மாதுளைப்பழத்தோல் அதோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது நமக்கு மாதுளைப்பழ டீ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவர்லேயே தெரியுது. இப்போது நம்ம இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இந்த டீ கூட நான் எனக்காக ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வேணும்னா அவங்க கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓவர் ஹீட்டில் ஹனி ஆட் பண்ணிடாதீங்க. மீடியம் ஹீட்டாக இருக்கும்போது ஹனி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை குடிக்கலாம். டீ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை லைக் பண்ணிடுங்க. இனி கண்டிப்பாக யாரும் மாதுளைப்பழத்தோலை தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம வீடியோவை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் அண்ட் சீரீஸில் அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு வேறு ஒரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான டீ வீடியோவோடு நம்ம மீட் பண்ணலாம். Until it's bye from Kannan Maniye. Love you all. Keep watching, keep supporting. நாளைக்கு மார்னிங் 7 AM Tea O'Clock சீரீஸில் நம்ம மீட் பண்ணுறோம். பை த வே, நாளைக்கு நம்ம சீரீஸோட கடைசி நாள். மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. டேக் கேர்.